வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லா இப்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இப்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தற்பெருதீசின் பீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தற்பெருதீசின் பீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லா இப்பமேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இப்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லா இப்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லா
பாவ ஆத மக்கள் துயா பாவிகள் துரோகிகள் ஐயா பாவ ஆத மக்கள் துயா பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரலோ பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரலோ தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ வல்லவர் பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரலோ பாதகரை பாவம் போக்கவே பாதகன் பொங்கி நீரலோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேட்ட நேசரி ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரி நொந்துருகி வந்த மக்கள் நீசாவி வீச செய்குவி நொந்துருகி வந்த மக்கள் நீசாவி வீச செய்குவி தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் நீசாவி வீச செய்குவி நொந்துருகி வந்த மக்கள் நீசாவி வீச செய்குவி வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் தேவனே நீ வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ தேவனே நீ பெரியவர்
பலனை அறுப்பாரில்லை. விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்களில்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்களில்லை. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அடிகின்றாரே. ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அடிகின்றாரே. இறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே.
தரிசனம் கண்டிடுவாய். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய். விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரை அறிவிப்பு முடிஞ்சு எவன் ஆரம்பிக்கும் போது எழுதணும். ஜெபம் பண்ண கடவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடிகள். நீர் சமுத்திரத்தின் ஜலங்களை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிற வல்லமையுள்ள தேவன். உமக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தியத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் உள்ளின் திரியங்களை அறிந்த கர்த்தரீர் தேவரீர் தயவாயிறங்கி
எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு முறை கூட எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த உதடுகளுடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதித்து பாடவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது அவைகள் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்று உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த ஆராதனை முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 18 பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே ஏழை அடியார் பணிவாய். பாமாலை 18. எங்கும் நிறைந்த தெய்வமே ஏழை அடியார் பணிவாய் துங்கவன் குந்தன் பாதமே ஸ்தோத்தரிக்கின்றோம் ஏகமாய். உலக எண்ணம் நீங்கியே உந்தனில் தீடமானதாய் நலமாய் உள்ளம் பொங்கியே நாடி துதிக்க செய்யன்பார். கேட்டிடும் தெய்வ வாக்கியம் கிருபையாய் மனதிலே நாட்டிடனின் சிலாக்கியம் நாங்கள் நிறைய செய்காதே. தூதர்கள் கூடி பாடிடும் தூயர் உம்மை மாபாவிகள் பாதம் பணிந்து வேண்டினோ பாலிப்பீர் நாங்கள் ஏழைகள். ஆமென். ஜெபம் பண்ணக்கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 9 முதல் 16 வசனங்கள். The responsive reading is taken from Psalm 119 verses 9 to 16. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையோ.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. எரேமியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாயில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதாகாலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது நாம் தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற திருச்சபையின் கீதத்தை பாடுவோம். Thank you.
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் வைத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவபக்தியுள்ள அமெரிக்கையோடு உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதை கேட்ட கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தாரால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தி காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மேத்யூ சாப்டர் 7 beginning at the 21st verse. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும்
அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த நேரலை மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Be doers, not merely hearers of the word. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கொரோனா வைரஸினால் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நாம் வேலை இல்லாமல், தொழில் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் வீட்டிற்குள் அடைந்து கிடக்கிறோம். ஆகினால் அநேகர் உங்களுடைய டெலிவிஷனை ஆன் செய்து அநேக கிறிஸ்தவ சேனல்ஸை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அநேக பாடல்களை கேட்டு மகிழ்கிறீர்கள். அநேக தேவனுடைய செய்தியை கேட்கிறீர்கள். இப்படியாக நான் அநேகரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறோம், இவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று அநேகர் சொல்வதுண்டு. ஆனால் இந்த 4 மாத காலங்கள் நாம் கேட்ட செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் செய்து காண்பிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கேட்பது முக்கியம் அல்ல. ஒருவேளை வேறு வழி இல்லை, வீட்டிற்குள் இருக்க வேண்டும், ஆகையினால் ஏதாவது பொழுது போக வேண்டுமே, ஆகையினால் ஏதாவது சேனலை ஆன் பண்ணி நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் என்றும் இருக்கலாம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. யாக்கோபு தமது நிருபமாகிய முதலாவது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்கிறார். கிறிஸ்துவம் என்பது செயல்படும் சமயம் என்று ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of action. அதாவது கிறிஸ்தவ மார்க்கம் என்பது செயல்படக்கூடிய ஒரு மார்க்கம்.
அது ஒரு மூலையில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல என்கிறார். ஆகையால் வசனத்தை கேட்கிற யாவரும் கேட்பதோடு நின்று விடாமல் அதை செயலில் காண்பிக்க வேண்டும். கேட்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக மிக முக்கியமானது கேட்ட வசனத்தின்படி செய்வது. எனவேதான் யாக்கோபு 1:19 யாக்கோபு சொல்கிறார், கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று. இப்படியாக சொன்ன யாக்கோபு 22 சொல்கிறார், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்கிறார். முதலாவது சொல்கிறார் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்கள் என்று. அது சொன்ன மாத்திரத்தில் மறுபடியும் சொல்கிறார், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆக இரண்டும் நடைபெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். கேட்பதோடு நாம் நின்றுவிட்டால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகையினால் தான் கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாய் இருப்போம் என்கிறார். யாக்கோபு தமது நிருபத்தில் ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து அவர் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிருபத்தை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்துக்கு செல்லுகிற இந்த மனிதன் வேதம் வாசிப்பதை கேட்பதும் விளக்க உரைகளை கேட்பதும் அவனை ஒரு கிறிஸ்தவனாக உருவாக்குகிறது என்று அவன் தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறான். ஆனால் அப்படி நினைப்பது தவறு என்கிறார். நாம் ஆலய ஆராதனைகளுக்கு வரும் பொழுது வேத வாசிப்புகளை நாம் கேட்கிறோம். வேதத்தை வாசிக்கிறார்கள், பின்பு அதற்கு விளக்க உரைகளை கொடுக்கிறார்கள், பிரசங்கம். இவைகளை கேட்டால் போதும் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக உருவாக முடியும் என்ற எண்ணம் அநேகருக்கு இருக்கிறது. இதைத்தான் யாக்கோபு இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தன் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த மனிதன் நினைக்கிறான், ஆலயத்தில் பங்கு பெற்றால் போதும், ஆலய ஆராதனைகளில் கலந்து கொண்டால் போதும், திருவசனத்தை கேட்டால் போதும், திருவசன விளக்க உரைகளை கேட்டால் போதும், நான் ஒரு கிறிஸ்தவனாக உருவாக முடியும் என்று. ஆனால் அது தவறு என்று யாக்கோபு நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆகையால் இப்படி நினைக்கிறவர்கள் கேட்ட சத்தியத்தின் உண்மை என்ன என்பதை அறியாமல் தன் கண்களை அடைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வில்லியம் பார்க்லே என்ற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார். அதாவது வசனத்தை கேட்ட பின்பு அதை செய்யாதவர்கள் தங்கள் கண்களை அடைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்கிறார். ஆலயத்துக்கு செல்வதும் வசனத்தை கேட்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பாதி தூரத்திற்கும் குறைவாகவே அது கொண்டு செல்லுமாம். ஆக முழு தூரத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்ட வசனத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். அப்படியாக செயல்படும் போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முழு தூரத்தையும் நாம் அடைய முடியும். முழு தூரம் என்பது நித்திய ஜீவனை அடையக்கூடிய தூரம். ஆக கேட்பதோடு நின்று விட்டுட்டோம் என்றால் அந்த பிரயாணத்தில், மோட்ச பிரயாணத்தில் நாம் பாதி தூரத்தை கூட கடக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து காண்பிக்கும் பொழுது அந்த முழு தூரத்தை நாம் கடந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே ஆலயத்திற்கு செல்வதினாலும் வசனத்தை கேட்பதினாலும் நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட முடியாது. கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மாத்திரம்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக விளங்க முடியும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்களை யாக்கோபு கண்ணாடிக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். யாக்கோபு 1:23 பாருங்கள், நான் வாசிக்கிறேன். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்கிறார். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அடுத்த வசனத்தில் 24 எழுதுகிறார், அப்படியாக கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவன் அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆகினால் தான் ஒரு முறை நாம் 50 முறை 60 முறை 100 முறை கண்ணாடியை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு முறை பார்த்தால் அது நம்முடைய ஞாபகத்தில் நிற்பதில்லை. சிறிது நேரம் கழித்து மறுபடியும் வந்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் மறந்து போய்விடுகிறோம். அதுபோல் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் அதை உடனே மறந்து போய்விடுகிறான்.
நாம் முகம் பார்க்கிற கண்ணாடி நம் முகத்தின் அழகை அல்லது முகத்தில் இருக்கிற அழுக்கை அது பிரதிபலிக்கிறது, காண்பிக்கிறது. அதாவது நாம் எப்படி இருக்கிறோம் என்று நமது உருவத்தை அது பிரதிபலிக்கிறது. அதுபோல திருவசனமும் நம்மை பிரதிபலிக்கிறது. எப்படி என்று கேட்கலாம். இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கண்ணாடிக்கும் திருவசனத்திற்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்னவென்றால், கண்ணாடி நம்முடைய வெளிப்படையான தோற்றத்தை பிரதிபலிக்கும். ஆனால் திருவசனமானது நம்முடைய உள்ளான தோற்றத்தை, நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அது பிரதிபலிக்கிறது. என் உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்திவிடும். ஆகையால் தேவனுடைய கண்ணாடியாகிய வேத வசனம் 3 காரியங்களை செய்கிறது. ஒன்று பரீட்சித்தல், இரண்டாவது சீர்படுத்துதல், மூன்றாவது மறுரூபமாகுதல். எக்ஸாமினேஷன், ரெஸ்டோரேஷன் அண்ட் ரிஃபார்மேஷன். பரீட்சித்தலை குறித்து முதலாவது நாம் பார்ப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் 3 தவறுகளை செய்கிறோம். நன்றாக கவனியுங்கள். ஒன்று, எப்படியாவது தினமும் ஒரு அதிகாரத்தையாவது வாசித்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி வாசித்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக என்ன எழுதியிருக்கிறது என்று அந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பதே கிடையாது. யாருக்காக வாசிக்கிறோம்? நமக்காகத்தானே வாசிக்கிறோம். எனக்காக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. இது முதலாவது தவறு. இரண்டாவது தவறு, அநேக நேரங்களில் அவசரத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு நாம் செல்கிறபடியினால் சற்று நேரம் கழித்து நாம் என்ன வாசித்தோம் என்பதையே மறந்து விடுகிறோம். சத்தியத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். முகத்தை மறந்து மறுபடியும் மறுபடியும் கண்ணாடியில் நாம் பார்க்கிறோமே, அதுபோல்தான் இது. பலமுறை நாம் வாசித்தாலும் அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் இருக்கும் பொழுது என்ன வாசித்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். மூன்றாவது தவறு, தாங்கள் வாசித்த வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. 3 தவறுகளை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஆகையால் அநேகர் நினைக்கிறார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்வதும் அதன்படி செய்வதும் இரண்டும் ஒன்றுதான் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. வசனத்தை கேட்பது வேறு, அதன்படி செய்வது வேறு. இரண்டும் வேறு வேறு செயல்கள். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. வசனத்தின்படி செய்வதற்கு பதிலாக வசனத்தை வாசிப்பதும் அல்லது வசனத்தின்படி செய்வதற்கு பதிலாக வசனத்தை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுவதும் இது போதும் என்று நினைக்கிறோம். வசனத்தை குறித்து மற்றவரிடத்தில் பேசச் சொன்னால் மணிக்கணக்கில் நாம் பேசுவோம், மணிக்கணக்கில் போதனை செய்வோம், மணிக்கணக்கில் பிரசங்கிப்போம், வசனங்களுக்கு வியாக்கியானம் செய்வோம். அநேகர், ஆகா, இவ்வளவு வசனங்களை இவன் படித்திருக்கிறானே, இவ்வளவு வேதத்தை குறித்து அறிந்திருக்கிறானே என்று நினைப்பார்கள். இப்படியாக பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் மற்றவரிடத்தில் பேசுவதை காட்டிலும் நான் வாசித்த, நான் தியானித்த அந்த வேத வசனங்களை என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் யாக்கோபு சொல்கிறார். இந்த 3 தவறுகளையும் நாம் இனிமேல் செய்யாதிருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய மனுஷர்கள் சத்தியத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை கண்டபோதும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் வந்தபோதும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா கர்த்தரை கண்டபோது ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொல்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். யோபு 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் அவர் சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அவருடைய வார்த்தையை அவர் காதினால் கேட்டதாலும் அவரை கண்டதாலும் தன்னை அருவருக்கிறார். ஐயோ பாவியாகிய நான், இந்த அசுத்தமான கண்கள், பாவம் நிறைந்த கண்கள் இந்த பரிசுத்தமான கடவுளை கண்டதே
இந்த பரிசுத்தமான கடவுளுடைய வார்த்தைகளை இந்த காது கேட்டதே என்று அவர் மனஸ்தாபப்படுகிறார், தன்னை குறித்து அருவருக்கிறார். சீமோன் பேதுரு இயேசுவை கண்டபோது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்கிறார். லூக்கா 5:8 எப்படியாக தேவனுடைய மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் வந்த போதும், கர்த்தரை கண்ட போதும் தங்களை அருவருத்து கர்த்தரை விட்டு தூரமாக செல்வதற்கு அவர்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறார்கள். எனவே இந்த தேவனுடைய மனிதர்களைப் போல கர்த்தருடைய கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போதும் வசனத்தை வாசிக்கும் போதும் அவர்களைப் போல நாம் பாவ உணர்வடைந்து நம்மை நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டும். அப்படியாக பாவ உணர்வடைந்து பரீட்சித்து பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய மனிதர்களைப் போல நாமும் மாற முடியும். இரண்டாவதாக சீர்படுத்துதல், ரிஃபர்மேஷன், ரெஸ்டோரேஷன். கர்த்தருடைய கண்ணாடியாகிய வார்த்தை நம்மை பரீட்சிப்பதோடு நின்று விடுவதில்லை, அது நம்மை சீர்படுத்துகிறது, அது நம்மை சுத்திகரிக்கிறது. எப்படி என்றால், நாத்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை தாவீதினிடத்தில் எடுத்துச் செல்கிறான். கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதினிடத்தில் வந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்கிறான். இப்படியாக தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்ததும் தாவீது அவனுடைய பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு உடனே கர்த்தர் அவனை சீர்படுத்துகிறார். அதாவது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தவுடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார் என்கிறார். ஆக இவை இரண்டும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஒன்று, பாவ மன்னிப்பின் நிச்சயம். தாவீது பாவத்தை அறிக்கை செய்த போது அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறான். எப்படி என்றால், நீ சாகாதபடிக்கு என்று சொல்கிறார். இதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தாய், ஆகினால் நீ சாக மாட்டாய். அடுத்தபடியாக சொல்கிறார், உன் பாவம் நீங்கச் செய்தார் என்று சொல்கிறார். இதுதான் சுத்திகரித்தல், சீர்படுத்துதல். பாவத்தை அறிக்கை செய்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து பெரிய மன்னிப்பை பெறுகிறான், நிச்சயத்தை பெறுகிறான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை. அதன் பிறகு அவனுடைய பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறான், சீர்படுத்தப்படுகிறான். பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் சீர்படுத்துதலை பெறுகிறான். ஆக இந்த சம்பவத்தில் இரண்டு காரியங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயம், சுத்திகரித்தல், அதாவது சீர்படுத்துதல். இதற்கு அடுத்து நிகழக்கூடிய காரியம்தான் மறுரூபமாதல், ரிஃபார்மேஷன். ஆக இந்த இரண்டோடு கூட நாம் நின்று விடக்கூடாது, மூன்றாவது பலனை அடைய வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அடைந்த அந்த காரியங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது பலனை நாம் அடைய வேண்டும். அதுதான் மறுரூபமாகுதல். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று சீர்பட்ட பின்பு கர்த்தருக்குள் வளர வேண்டும். அப்படியாக நாம் வளரும்போதுதான் மறுரூப வாழ்க்கையை நாம் அடைகிறோம். மறுரூப வாழ்க்கை. ஆக இந்த மறுரூப வாழ்க்கையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதக்காரன் சங்கீதம் 119:11 எழுதுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்கிறார். அவருடைய வாக்கை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் வைத்து வைக்கும் பொழுது அவைகளின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறோம். அப்படியாக வளரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மறுரூபத்தை பெறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் நம் உள்ளத்தில் இருக்கும்போது நாம் அதன்படி செய்ய முடியும். அப்போது நாம் மறுரூபமாக முடியும். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 3:18 எழுதுகிறார், நம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
என்கிறார். ஆக யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் எப்படி நாம் நம்முடைய முகத்தை காண்கிறோமோ அதுபோல நாம் அவருடைய மகிமையை கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே நம்மை நாமே பரீட்சித்து பார்த்து நாம் பாவங்களை அறிக்கை செய்யும்போது நாம் கர்த்தரால் சீர்படுத்தப்படுகிறோம். நாம் சீர்படுத்தப்படும் பொழுது நாம் மறுரூபமாகிறோம். இந்த ஆவிக்குரிய 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமென்றால் வசனத்தை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி செய்யுங்கள். அப்படியாக செய்யும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யத்தில் அப்பொழுது நீங்கள் பிரவேசிக்க முடியும். எப்பொழுது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தம் என்ன என்பது சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் யாவும் பிதாவின் சித்தத்தின்படி எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கீர்த்தனை 225வது பாடலை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று மதியம் நல்மேய்ப்பன் குரல் நிகழ்ச்சி 1 மணிக்கு ஜேபிஆர் சேனலிலும் மாலை 5 மணிக்கு எஸ் நெட்வொர்க் சேனலிலும் காணலாம். இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் தென்கலம் திரு டி.எம். ஆண்ட்ரூ, பெருமாள் குளம் திரு ஆர். பால் பாண்டி, திருநெல்வேலி பேட்டையைச் சேர்ந்த மாஸ்டர் ஐவின் டேவிட், இவர்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள், திருமண நாளை இந்த வாரத்தில் கொண்டாடுகிறவர்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு ஆராதனை வழக்கம் போல் நேரலை மூலமாக நீங்கள் காணலாம். ஆலய வெப்சைட், யூடியூப் மூலமாகவும் நீங்கள் கண்டு மகிழலாம். ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஜிஎஸ்சி எஃப்எம் பாடல்களை காலை 10 மணிக்கு நீங்கள் கேட்டு மகிழலாம். நேரலை மூலமாக நமது சபை ஆராதனையை காணும் சபை மக்கள், சிறு பிள்ளைகள் மற்றும் அயல் நாடுகளிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும் நேயர்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் நம்முடைய ஆலய இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம், மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு நீங்கள் அனுப்பலாம். ஜெப எண்ணெய் பாட்டில்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு 1 என்ற வீதத்தில் நீங்கள் இன்று மாலையில் வந்து நீங்கள் ஆலயத்திற்கு வந்து பெற்றுச் செல்லலாம். தயவுசெய்து கூட்டமாக வர வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இன்னும் நம்முடைய மாநிலத்தில் லாக்டவுன் இருக்கிறது. ஆகையினால் குடும்பத்திற்கு ஒருவராக கூட்டமில்லாமல் நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பாட்டிலை எடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சற்று நேரம் இப்பொழுது நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணெயை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எப்போதும் உம்முடைய அன்பையும் உம்முடைய கரிசனையும் எங்களுக்கு காண்பிக்கிற கர்த்தர் நீர். இப்போதும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணெயை உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் இதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த எண்ணெயை எடுத்து சென்று தங்களுடைய சரீரத்தில் விசுவாசத்தோடு பூசிக்கொள்ளும் பொழுது நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உள்ளத்தில் சந்தோஷத்தையும் இருதயத்தில் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மில் விசுவாசம் கொண்டு யாரெல்லாம் இந்த எண்ணெயை தங்களுடைய சரீரத்தில் பூசிக்கொள்கிறார்களோ எல்லோருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும் தகப்பனே. ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் தந்து அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இந்த எண்ணெயை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் தென்கலம் திரு டி.எம். ஆண்ட்ரூ, பெருமாள் குளம் திரு ஆர். பால் பாண்டி, திருநெல்வேலி பேட்டையைச் சேர்ந்த மாஸ்டர் ஐவின் டேவிட், யாவரையும் அவருடைய குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவே, பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். என நோக்கத்தோடு கூட ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் இணைந்து
இந்த காரியத்தை உமக்காக செய்திருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியை தாங்குகிறார்களோ, அந்த நோக்கத்தை நீர் அறிவீர். அவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு பதில் கொடுத்து இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் தாப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் என்றென்றும் தங்கியிருக்க நீர் உதவி செய்யும். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க உதவி செய்யும். விசேஷமாக வருகிற 14ஆம் தேதி முதலாவது பிறந்த நாளை காணும் பேபி ஐவி கிசிங்கர் குழந்தைக்காகவும், 15ஆம் தேதி 4வது பிறந்த நாளை காணும் ஐவின் ஸ்டூவர்ட்காகவும், 13ஆம் தேதி பிறந்த நாளை காணும் மாஸ்டர் கிளாட்சன் சுந்தர் சிங்காகவும் மற்றும் 16ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி வெல்சி சுந்தர் சிங் அவர்களுக்காகவும், 13ஆம் தேதி திருமண நாளை கொண்டாடும் திருமதி மார்க்ரெட் ஜேக்கப் அவர்களுக்காகவும் உமது சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். கடந்த காலம் முழுவதும் கண்மணி போல் நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்த மாபெரும் தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமே இருண்டு போனாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன். கண்ணின் மணியைப் போல் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உம்முடைய இரக்க குணத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் உண்மையுள்ளவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறீர். உம்முடைய அளவிலாத அன்பிற்காக, அரவணைப்பிற்காக, கரிசனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க நீர் சித்தம் கொண்ட மாபெரும் தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்திற்கு அது அழிவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உலகம் பலவிதமான அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆலயங்கள் விரைவில் திறக்கப்பட தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டு நீங்கும்படியாக செய்யும். இன்னும் பலவிதமான வைரஸ் பாக்டீரியாக்கள் இந்த உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது என்று அநேக செய்திகள் பரவுவதை நீர் அறிவீர் தாப்பனே. நாங்கள் அறியாத கிருமிகள், நாங்கள் அறியாத கொடூரமான உயிர்கொல்லி நோய்கள் இந்த உலகத்தில் இன்னும் பரவி வருகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆயினும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும் தேவரீர் நீர்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இப்படிப்பட்ட அழிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலத்தை காப்பாற்றுவது உம்முடைய கடமை அல்லவா? ஆண்டவரே, தேவரீர் நீர் படைத்து உருவாக்கின மனுக்குலம் அல்லவா? உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் உம்முடைய மழையை பெய்யச் செய்கிற கர்த்தர். பாரபட்சம் பாராதவர் நீர், யாவரையும் நேசிக்கிறவர் நீர். ஆகையினால் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நீர் காப்பாற்றும்படியாக, அவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆயினும் ஆண்டவரே, இதிலிருந்து நீர் விமோச்சனத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கு நீர் கொடுத்த தண்டனை போதும் கர்த்தாவே. தேவரீர், இப்பொழுது நீர் எங்களுக்கு
மன்னிப்பை கொடுத்து உயிர் மீட்சியை தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த உலகை நீர் தடுத்து நிறுத்தும்படியாகவும் மீண்டும் இந்த உலகம் உம்முடைய அருளை பெற்று உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும் தாப்பனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து பணியில் ஈடுபட்டு வருகிற மருத்துவர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், இன்னும் அவசர பணிகளை செய்கிறவர்கள், அத்தியாவசிய பொருள்களை கொண்டு சேர்க்கிறவர்கள், இவர்களையும் நீர் காப்பாற்றும்படியாகவும் அவருடைய குடும்பத்திற்கும் நீர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அநேக வாழ்க்கையின் விரக்தியின் நிமித்தம் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த நோயின் நிமித்தமாக வாழ்க்கையின் முடிவுக்கே சென்று விடுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட அவல நிலையை நீர் தடுத்து நிறுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய மன உளைச்சினால் ஏற்படக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை நீர் முற்றிலுமாக நிறுத்தி ஆண்டவரே அவர்களை காப்பாற்றி அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் தாப்பனே. ஆண்டவரே, நீரே ஆறுதலின் தேவன், நீரே படைப்பின் காரணர், நீரே கர்த்தர், நீரே இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறவர். உம்முடைய கட்டுக்குள் இன்னும் இந்த உலகம் இருக்கிறது. உம்முடைய சித்தமில்லாமல் ஒன்றும் இந்த உலகத்தில் அசைய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகினால் தேவரே இந்த மனுக்குலத்தின் மேல் இரக்கம் காண்பியும். எனும் ஆண்டவரே, நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும் எங்களுடைய சபை மக்கள், அயல் நாட்டிலிருந்து இந்த நேரலையில் பங்கு பெறும் எங்களுடைய திருச்சபை மக்கள் மற்றும் உம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் யாவரையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, பேர் பேராக நீ ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாவலை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களோடு கூட இருக்கும்படியாகவும் உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சரீரப்பிரகாரமாக பிரிந்திருந்தாலும் எங்கிருந்தாலும் ஆவியின் பிரகாரமாக நீர் எங்களை ஒன்றிணைக்கிற கர்த்தர், ஐக்கியமுள்ள தேவன். உம்முடைய ஐக்கியமுள்ள குணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனும் ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற அநேகரை உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக திருமதி மதியழகி ஸ்டீஃபனை முதுக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கேன்சர் வியாதியின் மூலமாக துன்பத்திலும் துக்கத்திலும் இருக்கக்கூடிய அருமையான சகோதரிக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, வழிகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியை நீர் கொடுக்கும்படியாக, தேவையான நேரத்தில் போதிய மருத்துவ உதவி கிடைக்கும்படியாக அவர்களுக்கு செய்து வருகிற அந்த மருத்துவம் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு சுகத்தை தந்து ஆரோக்கியம் அடையத்தக்கதாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். என்னும் கணக்கன் குளம் உரை சார்ந்த திருமதி கே ஜீவமணிக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுகர் மற்றும் ப்ரெஷர் இவைகளிலிருந்து பூரண சுகம் கிடைக்க நீர் அனுக்கிரகம் செய்யும் தாப்பனே. உம்முடைய அற்புத சுகமளிக்கும் கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு பூரண சுகத்தை தந்து நீர் ஆசீர்வதியும். கணக்கன்குளம் ஊரை சார்ந்த திரு அந்தோனி ராஜன் அவர்களுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளையை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஸ்ரீராமன் குளம் ஊரை சார்ந்த திரு தங்கசாமி அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவரே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு திடகார்த்தமான சரீரத்தை நீர் தந்து உம்முடைய பிள்ளையை ஆற்றி தேற்றி அரவணைத்து நீர் காத்து கொள்ளும். எனும் ஆண்டவரே, பலவிதமான தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், வாகன ஓட்டுநர்கள் யாவரும் வேலை இல்லாமல், தொழில் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் அவர்கள்
துக்கத்திலும் துயரத்திலும் இருப்பதை நீர் அறிவீர். தங்களுடைய வேலையும் தொழிலையும் வியாபாரத்தையும் இழந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாது இருக்கிற அநேகரை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு நீர் இரக்கம் காண்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைத்து தங்களுடைய தொழிலை ஆரம்பித்து வியாபாரத்தை செய்து ஆண்டவரே உமது நாமத்தை மைமைப்படுத்த நீர் அனுக்கிரகம் செய்யும். அவருடைய குடும்பங்களை ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகிற உதவிகள் யாவும் இப்படிப்பட்ட அப்பாவி ஏழை மக்களை சென்றடைய நீர் அனுக்கிரகம் செய்யும். அதற்கு ஒருவரும் இடையில் தடையாக இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீ அகற்றி போடும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தன்னார்வ தொண்டர்களால் கொடுக்கப்படுகிற உதவிகளும் இவர்களுக்கு சென்றடைய நீர் அனுக்கிரகம் செய்யும். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய மாடரேட்டருடைய குடும்பம், பேராயருடைய குடும்பம், சபை போதகர்களுடைய குடும்பங்கள், சபை பணியாளர்கள், சபை ஊழியர்கள் அவருடைய குடும்பங்கள், பற்பல ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் அவருடைய குடும்பங்கள் யாவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அவர்கள் உண்மையோடு முத்தமத்தோடும் ஊழியம் செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்தி உமது ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்கும் பணியில் அயராமல் தொடர்ந்து ஈடுபட நீர் அனுக்கிரகம் செய்யும். எனும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு போதிய மழையை தந்து பூமியை செழிக்க செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இப்பொழுது நீர் கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனும் தேசத்தின் எங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் போதிய மழையை நீர் தந்து பூமியை குளிர்வித்து விளைநிலங்கள் தேசத்திற்கு ஏற்ற விளைச்சலை கொடுத்து இந்த தேசத்தின் மக்களையும் விவசாயிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பலவிதமான கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வியாபாரிகள் யாவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் யாவருக்கும் அனுக்கிரகம் செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். என்ற திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக விளங்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினால் அரசாங்கத்தின் கட்டளைகளினால் ஆண்டவரே அநேக திருமணங்கள் நின்று போயிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, தேவரீர் ஏற்ற காலத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய திருமணங்கள் யாவும் நடந்தேற நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த தடை உத்தரவுகள் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆகவும் தெய்வீக குடும்பங்களை அவர்கள் கட்டி எழுப்பவும் நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஏனும் ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவலை தந்து ஏற்ற காலத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் பலத்தை நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதியும். குழந்தையை பெற்றெடுத்த தாய் மற்றும் குழந்தை இவர்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல சரீர சுகம் பலத்திற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்தின் போதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளையை பத்திரமாக பெற்றெடுக்க நீர் அனுக்கிரகம் செய்தீர். இந்த லாக்டவுன் சமயத்திலும் ஆண்டவரே தேவரீர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த கற்பத்தின் கனியாகிய குழந்தைகளை உமக்கென்று வளர்க்க பெற்றோர்களுக்கு அதிகமான ஞானத்தை தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எனும் ஆண்டவரே, நாலாட்டின் புத்தூர் ஊரை சார்ந்த செல்வி பொன்மணி அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். தேவரீர் அருமையான சகோதரியை இழந்து வேதனையில் இருக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுக்கும்படியாகவும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவும் சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரியின் பிரிவை இழந்து தவிக்கிற அவர்களுக்கு நீர் அனுக்கிரகம்
செய்யும். அவர்கள் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நீர் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தாப்பனே. உம்முடைய வருகை நாளில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்பொழுது நாங்கள் இழந்த ஒவ்வொருவரையும் முகமுகமாய் நாங்கள் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீர் இந்த குடும்பத்திற்கு கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரியை அவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் உடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இப்படியாக அநேகர் தங்களுடைய குடும்பத்தில் பிரியமானவர்களை இழக்க கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யாவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும், ஆறுதல் படுத்தும், உம்முடைய அன்பை காண்பியும். அந்த வெற்றிடத்தில் நீர் இருந்து தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொள்ளும். இப்பொழுதும் திருச்சபை மக்களாகிய நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய தேவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 3 பாடுவோம். பாமாலை 3வது பாமாலையை நாம் பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார். ஆனேச ஞானமே. முதல் ஆதாமின் பாவத்தால் விழுந்த மாந்தர்தாம் ஜெயிக்க துணையாயினார். ஞான மானிட பாவம் மாறவே அருளை பார்க்கிலும் சிறந்த ஏது தாம் என்றே ஈந்தாரே தம்மையும். மானிடனாய் மானி
வேதனை சகித்தார். நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதமாழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தேவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்த அந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு சென்று பிரகாசிக்கும் இலக்காக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் இரட்சகர் மருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போய் வரக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நன்றி, வணக்கம். God bless you.